அதே வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மையிடத்த பொறை தேர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் சொல்லக்கூடாது, அது தெரியும். ஆனால் சில சமயங்களில் அந்த பொய்க்கு ஒரு நல்ல பவர் இருக்கும். ஒரு ரவுடி ஓடி வரான், ஒரு பொண்ணை காப்பாற்றணும். அந்த ரவுடி கேட்குறான், இந்த பொண்ணு இந்த பக்கம் போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் நம்ம உண்மையை சொன்னால் அது தவறு. அதையே அந்த ரவுடிக்கிட்டேருந்து பொண்ணை காப்பாற்றுறது, இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றுறோம். அப்போது அந்த பொய்மை கூட வாய்மை இடத்த நல்ல உண்மையை சொன்னதனுடைய பலனை அது கொடுக்கும். எப்போ தெரியுமா? பொறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். குற்றமில்லாத, வேற யாருக்கும் கெடுதல் இல்லாத, குற்றமில்லாத நன்மை பயக்கும் எனின் பொய்மை கூட வாய்மையோட இடத்தது அப்படின்னு சொல்கிறார்.